நம்ம எல்லாருக்குமே இந்த மதராசி படத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னா அதுக்கு ரீசன் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் அமரன் படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ன்றனால மதராசி ஏஆர் முருகதாஸுக்கும் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையினாலேயே இந்த படத்துடைய கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அதுக்கு பராசக்தியின் டைட்டில் வச்ச உடனேயே ரசிகர்களுடைய ஆர்ப்பாட்டம் தாங்க முடியல. ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இடையிலேயே ஷூட் எடுக்க மதராசி படத்தில் ஒரு சில காட்சிகள் மட்டும் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சிவகார்த்திகேயன் இங்கிருந்து கிளம்பி அங்கே போனார். அந்த ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. திரும்ப படத்துடைய ஷூட்டிங்கை ரொம்ப வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த ரெண்டு படங்களுமே ரொம்ப 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 வெறித்தனமாக உருவாகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு படமும் சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய பிளாஸ்டிங் ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. பரத்துடைய நடிப்பில் பெருசாக படங்கள் வரதில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் காளிதாஸ் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முன்னாடியே. அந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ன்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா போலீஸாக நடிச்சிருப்பார் அதில். ஆனால் அப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை யாருமே பார்க்கல. அவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தையே வடிவமைச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய 2ஆம் பாகம்லாம் எடுத்து முடிச்சு படத்துடைய டீசரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டீசரும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்புன்னு தான் சொல்லணும். ஸ்ரீசந்தலுடைய இயக்கத்தில் ஆல்ரெடி இந்த காளிதாஸ் படத்துக்கு இருந்த வரவேற்பை விட கண்டிப்பாக காளிதாஸ் பார்ட் 2க்கு நல்லாவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இந்த காளிதாஸ் பார்ட் 2 படம் அந்த படத்துடைய கண்டினியூஷனாக மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய சீன்ஸ் இந்த படத்துடைய மேக்கிங் எல்லாத்தையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நிறைய டிஃப்ரென்ஸ் பரத்துடைய நடிப்புலையுமே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ஒருத்தங்களை மட்டுமே இந்த ஸ்டோரி ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும். பட் இது அப்படி இல்லாமல் மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே இந்த கதையை வடிவமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படமும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எப்படிப்பட்ட விமர்சனம் இருக்குன்றது நமக்கு தெரியும். கவினை பற்றி சொல்லணும்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி படப்படன்னு ஒரு ஹிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் அந்த ஸ்டார் படத்துலேயே நடந்துச்சு. முன்னாடி டாடா லெஃப்ட் என்னதான் படங்கள் பண்ணியிருந்தாலும் ஸ்டார் அவருக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. அதற்கு அடுத்தபடியாக அவர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாகவே அதை பற்றின அப்டேட்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ராம் சங்கையா தண்டட்டி படத்துடைய இயக்குனரோட ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதில் இவர் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருந்தார். அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரும்னு சொன்ன நிலையில் பிரியங்கா அருள்மோகன் தான் இந்த படத்துடைய கதாநாயகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அது அஃபிஷியலாகவே தெரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. மீது இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் அப்படியே ஒன்று நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. தண்டட்டி படமே ஸ்டோரியை கொண்டு போயிருக்கிற விதம் ஆஸ் எ ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி செம ஸ்ட்ராங்காக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு திரைப்படமாக நம்ம கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. பார்க்கலாம். வீரதீர சூரன் இந்த படத்துக்கு அப்புறமா விக்ரமோடைய அடுத்த மூவ் என்ன அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா மனோஜ் அஸ்வினோட ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வராமே இருந்துச்சு. இதுக்கிடையில் பிரேம்குமார் ஆல்ரெடி 96 அப்படின்ற படத்தை ஹிட்டாக கொடுத்துட்டு மெய்யழகன் அப்படின்ற படத்தையும் கொடுத்துட்டு அடுத்தா மெய்யழகன் படத்துடைய ஃப்ளேவர்லேயே ஏதோ ஒரு படம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் இருந்தாங்க. பட் அது ஒரு எப்பிக்காக கிரியேட் ஆனதுனால அதை அப்படியே விட்டுருவோம். 96 படத்துடைய 2ஆம் பாகத்தை கை வைக்க வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ விக்ரமோட எங்கப்பா சம்மந்தமே இல்லாமல் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி விக்ரமோட சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜேர்னலில் உருவாக போகுது. அதே மாதிரி பிரேம்குமார்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஆனால் இந்த 96 படத்துடைய பாகம் 2 கையெல்லாம் விடலை, கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. விக்ரமுடைய 64வது திரைப்படத்தை மெனோன் அஸ்வின் இயக்கதாக இருந்தது. இப்போ இந்த அப்டேட் வந்ததுனால மெனோன் அஸ்வினோட இயக்கத்தில் அந்த படம் நடிக்கலையோ அதை கைவிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. மிஸ்டர் பரத் இந்த டைட்டிலை கேட்டதுமே எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டில் எடுப்பார். ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பென்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பாக்யராஜ் கரனோட இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு. ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் இந்த படம் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்சிஓ நான் மட்டும்தான் கிடையாது, எல்சிஓ எந்த டேரக்டர் எடுத்தாலும் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்துடைய வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ராகவா லாரன்ஸும் யாருமே எதிர்பாராத ஒரு கேரக்டர் இதில் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்துடைய அப்டேட்லாம் நமக்கு ஒன்று ஒன்றா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மிஸ்டர் பரத்துடைய ஷூட்டிங் ரேப்பப் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட் அந்த படத்துடைய டீமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஃபுல் ஃபோக்கஸும் இங்கே மட்டும்தான் இருக்கும். அதனால் பென்ஸ் படத்தையும் ரொம்ப சூப்பராக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கரனும் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.